சில வறுமையான குடும்பங்கள்ல இப்ப அந்த தாலிக்கு தங்கம் நிறுத்தப்பட்ட போது, அது புதுமை பெண் திட்டமா மாற்றப்பட்ட போது விமர்சனம் வந்துச்சு. அதாவது திருமணம்ன்றது 1 கிராம் தங்கம் இருந்தா என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ற குடும்பங்கள் இருக்குல்ல. அப்ப தங்கம் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுது மேரேஜ்ல. தங்கம் திரும்ப திரும்ப திருமணத்துல ஒரு பொருளாவே பேசப்படக்கூடாது. ஒரு பெண் தங்கம் போட்டுட்டு வருவா, அப்பதான் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஒரு எண்ணத்தை நம்ம திரும்ப திரும்ப அடிக்கோடிட்டு, இது உண்மைதாங்க நாங்களும் தங்கம் குடுக்குறோம். உண்மைதாங்க நாங்க தங்கம் குடுக்குறோம்னு சொல்றது எதை நிரூபிக்கிறது? அப்ப பெண்கள் வந்து ஏதாவது சுமந்து எடுத்துட்டு வரணும். தங்கத்த கொண்டாந்து குடுக்கணுன்றது என்ன விதமான கலாச்சாரம்? அதை தான் விஜய் விரும்புறாரா? அத தான் அவரு மறுபடியும் மீட்டுருவாக்க முயற்சி பண்றாரா? இல்ல நான் அது திருமணத்த கேட்கிறேன். திருமணமே தங்கம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல. திருமணத்திற்காக தங்கம் கேட்பது அசிங்கம். கேட்கக்கூடாது. அந்த பெண் படிச்சிருக்கிறா. அவ கால்ல அவளே சொந்தமா நிக்கிறா. அவ வேலைக்கு போறா. அவ கெட்டிக்காரி. அவ சம்பாரிப்பா. அவ குடும்பத்த அவளே நடத்துவான்ற நிலைமையில தான் நம்ம பெண்கள கொண்டாந்து வைக்கணுமே தவிர, இனி வரைக்கும் நீங்க தங்க விளம்பரங்களை பாருங்க. கல்யாண பொன் கோலத்துல தான் காட்டுவாங்க. எல்லா ம். நடிகையும் கல்யாண கோலத்துல வந்துருவாங்க. கல்யாணத்துக்காகவாவது நான் நகை சேர்க்கிறேன். உன் கல்யாணத்து அன்னைக்கு இந்த நகையெல்லாம் போட்டு பார்க்கணும்னு திருமண ஆசைப்படுறோம். பந்தத்துக்கு இங்க வாங்க. வாங்க. பட்டு புடவையும், நகையும் கல்யாணத்துக்காக அப்படின்னு சொல்றதை, இன்னைக்கு இருக்கிற யங் கேர்ள்ஸ் அத விரும்புறதில்ல. இதெல்லாம் அசிங்கமா யாராவது போட்டுப்பாங்களான்னு கேட்கறாங்க. எதுக்கு இவங்கலாம் இவ்வளோ தங்க வச்சிருக்கிறாங்கன்னு கேட்கறாங்க. அப்ப இன்னைக்கு இருக்கிற எல்லா இன்டர்நேஷனல் மீடியாவும் பார்த்து, உலகளாவிய மீடியாவ பார்த்த குழந்தைகள், இவங்க எதுக்கு தங்கம் போட்டிருக்காங்க? அப்படின்ற கேள்விகளுக்குள்ள வர காலகட்டத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஏன் பெண் மட்டும் தானே இத போட்டுக்கணுமா? ஆண் ஏன் இத போடல? அப்படின்னு கேட்கிற காலத்துக்கு நம்ம வந்துட்டோம். அந்த அளவுக்கு டெவலப் ஆன குழந்தைங்க கிட்ட போய், "இத பாரும்மா நீ கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கு 1 சவரன் தங்கம் தரேன்னா" கிராமத்துல இருக்க பெண்கள் வந்து அத விரும்புவாங்களா இருக்கலாம். பட் அப்ப அந்த கிராமத்துல இருக்க பெண்ணை நம்ம எந்த நிலைமைக்கு தள்ளுறோம்? மறுபடியும் பழமையை நோக்கி தள்ளுறோம். பெண்ணா அவ நகை போட்டுட்டு வரணும். பெண்ணா அவ புடவ கட்டிட்டு வரணும். பெண்ணா அவங்க அண்ணன் வந்து சீர் தரணும். குழந்தை பொறந்தா ஒரு மோதிரம் போடணும். கேஸ் ஸ்டவ் குடுப்பாங்க. சமைச்சுட்டே இருக்கணும். அப்படின்றது தான் நீங்க பெண்ணுக்கு குடுக்குற இலக்கணமான்னு நான் கேட்கிறேன். இது முறியடித்து நான் வந்தே இத்தன வருஷம் ஆயிடுச்சே. எனக்கு அப்புறம் அந்த தலைமுறைக்கு பெண்களுக்கு போய் இத குடுக்குறேன்னு சொல்றீங்களே! இது அடுக்குமா? இது நியாயமா? எங்கள எங்க கொண்டு போறீங்க நீங்க? அதுக்கு பேர் வேற சிங்கப்பெண் வேற வைக்கிறீங்க. உண்மையான சிங்கப்பெண் இதெல்லாம் செய்துட்டு இருப்பாங்களா? அப்ப நீங்க உண்மையிலேயே சிங்கப்பெண்கள உருவாக்குறீங்கன்னா, கொஞ்சம் யோசிங்க. யாராவது லேடீஸயாவது கன்சல்ட் பண்ணுங்க.